அடிச்சா காய்ஸ், மீனை அடித்து விட்டுட்டு அதை நம்மளுக்கு எதாவது ஒன்று தெரியுமில்ல, மீனை அடிக்கும் இல்லாட்டி விட்டுரும். எடுத்தாச்சும் தூண்டில் உடனே தத்து பிடிச்சிரும். Guys, fish on. Guys, fish on. Guys, fish on. Okay guys, நல்ல சைஸான மீன் guys. Guys, fish on. ரெண்டு மூணு நல்லா ஏட்டு guys. வேற லெவலுக்கு கைஸ் ஃபிஷ் ஆன். ஏ போடு கைஸ், மீன் கிடைக்காது நினச்சிட்டு வந்துடுவேன் கைஸ். அடிப்பொலி நல்லா லாக் ஆகிட்டு கைஸ். மீன் நேரம் பார்த்தீங்கன்னா 1 கிலோ கூட வரும் கைஸ், 1.5 கிலோ கூட வரும். நல்ல சைஸான மீன் மாட்டிருக்கு கைஸ். பாருங்கள், லைட்டாக டச்சப் போட்டாவ மாட்டலை, அடுத்தது மாட்டிட்டான். 2 ஃப்ராக நல்லா ஏறிட்டு கைஸ். இப்போ மீனை காணிக்க போகிறேன் உங்களுக்கு பாருங்கள் கைஸ். பார்த்தீங்களா, மீன் பிடிச்சாச்சு. அங்கேருந்தே ட்ரை பண்ணிகிட்டே வந்தோம் கைஸ், மீன் கிடைக்குமா கிடைக்காதானே. எப்படியோ ஒரு வழியாக மீன் கிடைச்சிது கைஸ். பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோ வர மீன். அடித்து மீன் லாக் ஆகலை. அடுத்த தடவை ட்ரை பண்ணணுன்னு போட்டோம். அப்படி தவளை வந்து அது ஸ்லோ மோஷனில் வர முடியல, டப்புன்னு அடிச்சு அடிக்கக்கூடிய அந்த அடி, அந்த ஃபீலிங்கே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். பார்த்தீங்கன்னா மீனை காணிங்க. இப்போ காணிக்கேன் காய்ச்சி பாருங்கள், மீன் என்ன வராமல் பாருங்கள். இப்போ அடித்த அடியில் பார்த்தீங்கன்னா 1 கிலோ கொண்டு போய்ட்டு மீன் எப்படியோ வெளியில் எடுத்துட்டோம். பாருங்கள் மீனை, நல்ல தரமான மீன் தான். 1.5 கிலோ இருக்கும் காய்ஸ். நம்ம பார்த்தீங்கன்னா வர வீடியோ ரொம்ப டல் ஆகிட்டுருக்கு. மீன் பிடிக்க போகிறே கிடையாது. மறக்காமல் இதுக்கு ஒரு லைக் தட்டி விடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். மேலே ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணி தட்டி விடுங்க சும்மா. சரி காய்ஸ், அடுத்து நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் மீன் எதாவது கிடைக்கானே.